शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காந்திவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை யூடியூப் சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சுப்பிரமணியம் அப்படிங்கிற பக்தரோட அனுபவத்தை பார்க்குறோம். மகாபரிவாவில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சதாராவில் பார்த்து சிவமகிமா சோஸ்திரம்ங்கிற ஒரு புஸ்தகத்தை குறிப்பாக இவர்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னார். டெய்லி படிக்குமாறு ஜாட காமிச்சார். அன்றைக்கி பெரியவா மௌனம். 2 வாரம் படித்தார், விட்டுட்டார். என்னடா அது புருஷனால் முடியலையே, நம்ம படிப்புமேன்னு அந்த மாமி அவரோட மனைவி வாரத்தில் ஒரு தடவை திங்கட்கிழமை மணிக்கு படித்தார். பெரியவாளை தரிசனம் பண்ணி 8 வருஷம் படுத்து 8 வருஷம் கழித்து பொண்ணோட ஜாதகம் எடுத்தார். பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துடுத்து. 2 வருஷம் மாப்பிள்ளை தேடினார். வரன் அமையலை. அப்போத்தான் அவருடைய நண்பர், அவர் ஜோசி பம்பாய் கோபாலகிருஷ்ணன் சொன்னார். அவரை போய் பார்க்கலான்னு பொண்ணு ஜாதகத்தை எடுத்துன்னு போகிறார். இந்த ஜோசியம் ஜாதகம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 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 சாஸ்திரத்தில் இருக்குது. ஜோதிட சாஸ்திரம் அப்படின்லாம் இருக்குது. இந்த காலத்தில் பெரிய பெரிய மகான்கள்லாம் ஜோதிடத்தில் அந்த அளவுக்கு வித்தகர்களாக விளங்கி இருக்கிறார்கள். வராகமிகிரர் அப்படின்னு ஒருத்தர். வராகமிகிரர் இந்த ராஜாவோட புள்ள பிறக்கின்ற போதே அவன் எந்த வயசில் இறந்து போவான்னு சொன்னார். பல வருஷம் 10-12 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. இன்னைக்கு இத்தனை மணிக்கு இறந்து போவான்னு கணிச்சார். ராஜாவுக்கு ஆச்சரியமாக இருக்கு. என்னையா பிறந்திருக்கான், இப்போ போய் உனக்கு ஜாதகம் கணிக்கும் போது நீ சாவை கவனிக்கிற. அவெல்லாம் சாக மாட்டான். இல்லை செத்துருவான். இந்த தேதி இத்தனை மணிக்கு. அவனை பாதுகாக்கிறார் ராஜா, பாதுகாப்பார். தன்னோட அரண்மனையில் மாடியில் மேலே ஒரு இடம் அவனுக்குன்னு செட் பண்ணி அவன் வெளியில் எங்கேயுமே போக, பன்றியால் அவனுக்கு சாபன்னு சொல்லுவேன். பன்றி வராகம் அது பெரிய கதை. அது கரெக்டாக அந்த அவர் குறித்து கொடுத்ததுக்கு சாபம். மகான் ராகவேந்திரர் ஜாதகம் பிரமாதமாக இருப்பார். மகான் ராகவேந்திரர் அவெல்லாம் நிறைய பேர் இருந்திருக்கார். ஆனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஜோசியம் ஜாதகம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கே தெரியும். 99% வியாபாரமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒரு இப்போ மணி இந்த இடத்துல 4:40ன்னு வச்சுக்கோங்களேன். இது டெல்லியிலையும் 4:40 தான், புனேலையும் 4:40 தான், கோவில்பட்டிலையும் 4:40 தான். ஆனால் ஒரு ஜோசியர்கிட்ட ஒன்று கேளுங்க, ஏதோ ஒன்று இவர் ஒன்று சொல்லுவார், அங்கே போனால் அவர் ஒன்று சொல்லுவார், அவர் போனால் அவர் ஒன்று சொல்லுவார். இது எல்லாத்தையும் விட ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, ஜாதகத்தையே நம்புறது அப்படிங்கிறத விட பகவானை சரண் புகுந்தால் நவக்கோள்களுக்கும் யார் அதிபதினா பரமேஸ்வரன் தான் அதிபதி. ஈஸ்வரன் தான் அதிபதி. பரமேஸ்வரனை பிடிச்சிருச்சுன்னா வேற ஒன்றுமே கிடையாது. நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், ஒன்றும் செய்யாது. இவர் போற ஜாதகத்தை எடுத்துன்னு போற. போனோன்னே அவர் பார்த்து, என்னடா 2 விஷயமும் பார்க்குறிய, ஏன் ஆகலை, சரி உன்னோட ஜாதகத்தை கொண்டா.
இப்போ கல்யாணம் பார்க்குறதுக்கு பெரும்பாலும் அப்பா அம்மா ஜாதகத்தை யாரும் எடுக்க மாட்டேன். பொண்ணுக்கு அந்த வேலை வந்து கொடுத்தா, பிள்ளைக்கு அந்த வேலை வந்து கொடுத்தா இதைத்தான் பார்ப்பேன். நீ எடுத்துட்டு வா, உன் ஜாதகத்தை எடுத்துட்டு வா அப்படிங்கிற. சுப்பிரமணியம் தன்னோட ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தேன். அவரோட ஜாதகத்தை பார்த்தேன். யாரு? பம்பாய் கோபாலகிருஷ்ணன். அவரோட ஜாதகத்தை பார்த்துட்டு, உன்னோட ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்கு, அந்த தோஷத்தினால தான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறது. அப்படியா? என்ன தோஷம் அப்படிங்கிற. ஒரு சிவ அபச்சாரம். சிவ அபச்சாரம் நீ எப்பயோ பண்ணிருக்க. அந்த சிவ அபச்சாரம் உன்னிடமிருந்து அகன்றால்தான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற. அப்படியா? சிவ அபச்சாரமா? நான் என்ன பண்ணினேன்? ஏதோ பண்ணியிருக்கேன். சரி, அதுக்கு பரிகாரம் என்ன? நான் என்ன பண்ணணும்? அதுக்கு நீ சிவன் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்லோகம் பாராயணம் எதனா படித்தாலே போதும், அது போயிடும், அந்த தோஷம் போயிடும் அப்படிங்கிறது. அப்படியா? சரி, என் பொண்ணு கல்யாணம் ஆகணும்ப்பா, அதான் முக்கியம். நான் என்ன படிக்கணும் சொல்லு, நான் தினமும் படிக்கிறேன். இந்த ஜோசியர் சொல்கிறான் பம்பாய் கோபாலகிருஷ்ணன், என்னுடைய உள்ளுணர்வு என்னமோ சொல்கிறது, நீ சிவமகிமா சோஸ்திரம் தினமும் படிக்கணும்னு சொல்கிறது. இதை நீ படித்தாலே உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிற பலான்னு இருக்கு சுப்பிரமணியம். இதைத்தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடமாடும் தெய்வம் காஞ்சி மகாபெரியவர் சத்தாராவில் மௌனத்தில் இருக்கிற போது அந்த புஸ்தகத்தை அவருக்குன்னு கொடுத்து தினமும் படின்னு ஜாடையில் சொன்னேன். 2 வாரம் படித்தேன், நிறுத்திட்டேன். மகாபிரிவா சொல்லியிருக்க. மகாபிரிவா ஜோசியம் பார்த்தாரா? மகாபிரிவா ஜாதகம் பார்த்தாரா? கிடையாது. இந்த மகான் அப்ப சொன்ன, நீ இதை படி. எத்தனையோ பேர் தன்னை சந்திக்க, தன்னை தரிசனம் பண்ற வருகிற போது இவருக்கு மட்டும் இதை கொடுத்தார் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் காரணம் இருக்கணும் இல்லையா? இந்த மனுஷ மனசு எல்லாத்தையும் புரிஞ்சுட்டாலுமே சில சமயத்தில் வம்படியே நிற்கும் இந்த மனுஷ மனசு. போகிறோம், நம்ம படிச்சுட்டோம், இனிமேல் வேண்டாம், ஒன்றும் இல்லையா நமக்கு, எதுக்கு அப்படி இருக்கவே கூடாது. மகான்கள் நமக்கு என்ன கொடுத்தாலும் அது ஏதோ காரணம் பாருங்க. அப்போ விட்டது 10 வருஷம் கழிச்சு ஒரு ஜோசியர் சொல்றார், நீ சிவமகிமா சோஸ்திரம் பாராயணம் பண்ணு. எப்படி பார்த்தேன்? அதனால தான் பெரியவாளை நடமாடும் தெய்வம். அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சாச்சுன்னா அதை விட சுகம், அதை விட ஆனந்தம் ஒன்றுமே கிடையாது. அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.